வாழ்வில் நினைவிருக்கிறதா கபரை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? எம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? எம் வாழ்வில் நினைவிருக்கிறதா நரகத்தை குறித்து நாம் நினைத்து அழுத ஒரு நாள்? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை பார்த்தால் அழ ஆரம்பிப்பார், தாடிகள் நனையும் அளவு. கேட்கப்படும், உஸ்மான் உனக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது, நரகம் சொல்லப்படுகிறது, ஃபலா தபிகி வ தபிகி மின் ஹாதா, அதற்கெல்லாம் நீ அழுவதில்லை, ஆனால் கபரை பார்த்தால் அழுகிறாயா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு செய்தி அது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, கபர் என்பது மறுமையுடைய வீடுகளில் முதல் வீடாகும். ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர மின்ஹு, அதில் ஒருவன் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகுள்ள வாழ்வு அனைத்தும் எளிதுதான் அவனுக்கு. வஇல்லம் யன்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, யார் ஒருவன் அதில் வெற்றி அடையவில்லையோ, யாருக்கு கபருடைய வாழ்க்கை சிரமமாகி விடுகிறதோ, அதற்கு பிறகு அவன் வெற்றி அடைவதென்பது சாத்தியமில்லாதது, அது சிரமமாகிவிடும். கபரிலே அவன் வெற்றி அடையவில்லை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது வலதுபுற கூட்டத்தோடு எழுப்பப்பட மாட்டான். கபரிலே வேதனை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அரிசின் நிழலிலே ஒன்று கூட்டப்பட மாட்டான். கபரில் வெற்றி அடையவில்லை என்றால் வலதுகரத்தில் நாளை மறுமையிலே ஏடுகள் கொடுக்கப்படாது. கபர் அதுதான் முதல் வீடு. அங்கே வெற்றி அடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான். யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபரை? மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவு கூறுவதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர்? உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், உலகத்தின் மோகம், நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு.